அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பில் டர்ட்டில் ஆர்ட் அப்படின்னா என்ன, டர்ட்டில் ஆர்ட்னுடைய இன்டர்ஃபேஸ் என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது, அந்த பிளாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம்னு சொல்லி நிறைய அடிப்படை செயல்பாடுகளை நம்ம செஞ்சு பார்த்தோம். ஸோ இந்த 7ஆம் வகுப்பில் முதல் பாடமாக இன்ஸ்பைரிங் கிரியேட்டிவிட்டி த்ரூ டர்ட்டில் ஆர்ட், டர்ட்டில் ஆர்ட் மூலம் படைப்பாற்றலை வளர்த்தல் அப்படின்ற தலைப்பில் 6ஆம் வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சின்னதாக ரீகால் நம்ம பண்ண போகிறோம். தயாராக இருக்கீங்களா? ப்ரௌசரில் நீங்கள் playfulinvention.com/webturtleart/ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த டர்ட்டில் ஆர்ட் அப்படின்னுடைய ஆன்லைன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டர்ட்டில் ஆர்ட் அப்படின்ற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, மொத்தம் 5 விதமான கலரில் 5 விதமான பிளாக்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இதுக்கு மூமெண்ட் பிளாக், அதாவது டர்ட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பென் பிளாக். இந்த தேர்ட் ஒன் மேத் பிளாக் அல்லது நம்பர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்ளோ பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மை பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே கீழே இருக்க பாருங்கள் டவுன் ஏரோ மார்க். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கீங்களோ அதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துகிட்டு ரீநேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டர்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இந்த டர்ட்டில் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்ருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே ப்ளே பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டர்ட்டில் வந்து மூவ் ஆகி உங்கள் ப்ராஜெக்ட் என்னன்றதை ப்ளே பண்ணி காட்டும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா ஹைட் பட்டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க் பிளேஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜூம் ப்ளஸ், ஜூம் மைனஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, இது வேணாம் நான் முடிச்சுட்டேன், நியூ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்டை சேவ் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் எஸ்விஜி ஃபைலாக பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இந்த டர்ட்டில் ஆர்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ஹெல்ப் அப்படின்ற பகுதியில் போய்ட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள்ஸில் இந்த டர்ட்டில் ஆர்ட் மூலயமா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு நிறைய இங்கே செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதாங்க டர்ட்டில் ஆர்ட் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக வடிவங்களை வரைகிறத பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் பொதுவாக ஒரு சதுரம் வரையணும் அப்படின்னா எந்த பிளாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டில் மூமெண்ட் பிளாக்கில் இருக்கிற ஃபார்வேர்ட் அப்படின்ற பட்டனை ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது ஃபார்வேர்ட் டர்ட்டில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபார்வேர்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரைட் அப்படின்ற பிளாக்கை நான் இங்கே கொடுக்குறேன். 90 டிகிரியில் ரைட் அப்படின்ற பிளாக்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபார்வேர்ட் ரைட்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் வேல்யூ 100, 90 அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ளோ பிளாக்கில் இருக்கிற ரிப்பீட் அப்படின்ற ஆப்ஷனை நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ 4 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்வேர்டில் 100 இருக்குது, ரைட்டில் 90 இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அழகான ஒரு சதுரம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சதுரம் வந்து வரைஞ்சோம் இல்லைங்களா? இப்போ இதே மெத்தடில் இந்த பிளாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு அழகான ஒரு வட்டத்தை வரையலாமா? வட்டம் வரைகிறதுக்கு எந்த பிளாக்ஸில் போகணும்? எஸ், இதில் மூமெண்ட் பிளாக்லேயே இங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு ஆங்கிள் ரேடியஸ் இருக்குங்களா? ஆக் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஆங்கிள் வந்து 180 இருக்குது, ரேடியஸ் 100 இருக்குது. நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ அரை வட்டம் நமக்கு கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஆங்கிள் அப்படின்றதில் இந்த 180ன்றதை ரீப்ளேஸ் பண்ணி 360 அப்படின்னு வேல்யூஸை மாற்றிட்ட பிறகு நம்ம இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அழகான ஒரு வட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம்.
இப்போ இதே பிளாக்ஸில் பயன்படுத்தி இதே முறையில் ஒரு முக்கோணம் வந்து வரைஞ்சி பார்க்குறோம். ஓகேங்களா? முக்கோணம் வரைகிறதுக்கு முதல்ல எந்த பிளாக்ஸ் தேவைப்படுது நமக்கு? எஸ், ரைட் அப்படின்ற பிளாக்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரைட்டில் 90 டிகிரியில் ரைட்டில் போகணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபார்வேர்டு அப்படின்ற பிளாக்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? முதல்ல என்னென்ன பிளாக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அதை அழகாக அமைச்சிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை நம்ம தேவைப்படுற அளவில் மாற்றிக்க முடியும். ரைட், ஃபார்வேர்ட். அதுக்கு அடுத்தபடி நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன் இல்லைங்களா? ஸோ லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன் 90 டிகிரி. ஸோ அடுத்தது ஃபார்வேர்டில் அனுப்ப போகிறோம். அடுத்தது லெஃப்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட். ஓகேங்களா? ஸோ ரைட், ஃபார்வேர்ட், லெஃப்ட், ஃபார்வேர்ட், லெஃப்ட், ஃபார்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் திரும்ப போகிறோம், அது அப்படியே இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 100 வேல்யூவை நம்ம என்னவோ மாற்றிக்கலாம், 200 அப்படின்றத மாற்றிக்கலாம். 200. ஓகேங்களா? ஸோ 200 வேல்யூ நான் மாற்றிருக்கேன். அடுத்து இந்த லெஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 90ன்றதை 120 அப்படின்றது வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 120. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், அழகான ஒரு முக்கோணம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் நாம் இங்கே இருக்கிற இந்த மூவ்மெண்ட் பிளாக்ஸையும் பயன்படுத்தி, அடுத்து இந்த ஃப்ளோ பிளாக்கில் இருக்கிற ரிப்பீட் ஆப்ஷனையும் பயன்படுத்தி நிறைய வடிவங்களை நம்ம வரைஞ்சி பார்க்க முடியும். இன்ஸ்பைரிங் கிரியேட்டிவிட்டி த்ரூ டர்ட்டில் ஆர்ட், அதாவது டர்ட்டில் ஆர்ட் மூலம் படைப்பாற்றலை வளர்த்தல் அப்படின்ற இந்த பாடத்தில் வடிவங்களை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்ததை ஒரு மீளாய்வு மாதிரி ஒரு ரிவிஷன் பண்ணி என்னென்ன பிளாக்ஸை பயன்படுத்தி சதுரம் வரையலாம், முக்கோணம் வரையலாம், வட்டம் வரையலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து டர்ட்டில் ஆர்ட்னுடைய இன்டர்ஃபேஸ் என்ன, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளாக்ஸை பயன்படுத்தி இன்னும் நிறைய வடிவங்களை நீங்கள் வரைந்து முயற்சி செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி.